அங்க என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? போடி பாத்தியா, அடிக்கிற வெயிலுக்கு நுங்கு வச்சு சூப்பர் சூப்பர் ரெசிபி எல்லாம் பண்ண போறோம் வாங்க. நுங்கு வச்சு இன்னைக்கு 2 விதமான சாதம் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நுங்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அங்கேயே கட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நான் தான் வீடியோக்காக அப்படியே கொண்டு வந்தேன். அப்படியே அப்பா அம்மாவும் ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு இதுலயே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச நுங்கு இதுல போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் போல ஏலக்காயை போட்டு இந்த சக்கரை கரையிற வரைக்கும் கலரிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இதுல நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு நல்ல கலரி கூடவே முந்திரி திராட்சையை போட்டு ஃபைனலா ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அப்படியே கலரி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கினா கம்ம கம்மனு நுங்கு இனிப்பு சாதம் ரெடி. நெக்ஸ்ட் காரம். அதே மாதிரி ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச நுங்க போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கணுங்க. இந்த நுங்குல காரமும் உப்பும் ஏறணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப வடிச்சு வச்ச சாதத்தை இதுல போட்டு ஒரு கலரி இறக்கினா நுங்கு கார சாதமும் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்வீட். சூப்பரா இருக்குப்பா, குட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கார சாதம் அட இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிஜமாவேங்க, ட்ரை பண்ணி பாருங்க.